வணக்கம் நண்பர்களே, உங்கள் சிவமஸ்டோ ப்ரெடிக்ஷன். நம்ம ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் நினச்சிட்ருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம இது 12வது மேட்ச். இதுக்கு வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 10 மேட்ச் பக்கமாக வீடியோ போட்டாச்சு. இதையோடு சேர்த்து 10வது மேட்ச். அதாவது டபுள் ஹெட்டாக இருந்ததுன்னா நைட்டு மேட்ச் மட்டும் தான் வீடியோ போடுவோம், பகல் மேட்ச்சு டீம் கொடுத்துருவோம். ஸோ அந்த வகையில் இது மேட்ச் நம்பர் 12 ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கக்கிழமை நடக்கக்கூடிய மேட்ச்சு. சரிங்களா? கொல்கத்தா ஈடன் கார்டனில் மேட்ச் நடக்குது. ஓகே, இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். டெலிகிராமில் இணைஞ்சிக்குங்க. டெலிகிராமில் எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் டெலிகிராமில் தான் கொடுப்போம். நீங்கள் டெலிகிராமில் இணைஞ்சு டெலிகிராமில் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டெலிகிராமில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா யூடியூப் வீடியோவில் கமெண்ட்ஸில் கேள்வி கேட்குறது அர்த்தமே கிடையாது. ஸோ அதனால் டெலிகிராமில் ஆக்டிவாக இருங்க. ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? ஓகே. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் நம்பர் 12 கொல்கத்தா ஈடன் கார்டன் நடக்குது. இந்த மேட்ச் ஆனது அனுசம் நட்சத்திரத்தில் நடக்குது. அதிபதி யாருன்னா சனி. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 3 லக்கணத்தில் ட்ராவல் ஆகுது. அதாவது 8:30 வரைக்கும் துலாம்லையும், 8:30லேருந்து 10:50 வரைக்கும் விருச்சகத்துலேயும், 10:50லேருந்து 12 மணி வரைக்கும் தனுசுலேயும் இருக்குது. அதாவது இந்த கடைசி 5 ஓவர் தான் மேட்சை மாற்றக்கூடியது. வாய்ப்பு இருக்கும். மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையாங்கிறது துலாமில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் தான் முடிவு பண்ணும். அப்படி தான் இன்றைக்கி ஒரு அமைப்பு இருக்குது. பட் இந்த மேட்ச் ட்ரேட் ஆகுமா ஆகாதானா கண்டிப்பாக இந்த மேட்ச் ட்ரேட் ஆகக்கூடிய மேட்ச் தான். இது ஒன் சைடு மேட்ச் இல்லை. நான் அதையும் தெளிவாக நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே. அஜிங்கே ரஹானே தலைமையில் ஃபின் ஆலன், ரகுவன்ஷி, கேமரான் கிரீன், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங்கு, அன்குல் ராய், சுனில் நரேன், கார்த்திக் தியாகி, வருண் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, பிளஸ்ஸிங் முசரபானி அப்படிங்கிறவங்களாம் இதுக்கு முன்னாடி உள்ள மேட்சஸில் விளாண்டுருக்காங்க. இன்க்ளூடிங் இம்பேக்ட் பிளேயர்ஸ் சேர்த்து நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், அவர் தலைமையில் பார்த்திங்கன்னா பிரியன்ச் ஆர்யா, பிரப் சிம்ரன் சிங், கூப்பர் கோனாலி, ஸ்ரேயஸ் ஐயர், நெஹல் வதேரா, சசாங் சிங், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், மேக்ரோ என்சன், சேவியர் பார்ட்லெட், வைஷாக் விஜயகுமார், ஹர்ஷதீப் சிங், யுஸ்வேந்தர் சஹல். ஸோ இவங்க தான் இதுக்கு முன்னாடி உள்ள மேட்சை விளாண்டுருக்காங்க, இன்க்ளூடிங் இம்பேக்ட் பிளேயர் ஆல்சோ. ஸோ பிளேயர் ப்ரெடிக்ஷனில் போகலாம். இந்த மேட்ச் ஆல்ரெடி ட்ரேட் ஆகும்னு சொல்லிட்டேன். பிளேயர் வைஸ் பார்க்கும்போது அஜிங்கே ரஹானே ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்த எடுத்துக்கலாம். ஃபின் ஆலன் ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்த எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் நெருடலாக இருக்கும் அவருக்கு. பட் ரன் ஆவரேஜாக தான் வரும். விக்கெட் விழுந்தாலும் வாய்ப்பு இருக்குது. விக்கெட் விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரகுவன்சி அவருக்கு மண்டே கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். பெரிய பர்ஃபார்மன்லாம் இருக்காது. கேமரான் கிரீன் ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல், ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர். ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல் எடுத்துக்கலாம். ரிங்கு சிங் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர். ரமன்தீப் சிங் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர். அன்குல் ராய் செகண்ட் பேட்டிங் அதை எடுத்துக்கலாம். சுனில் நரேன் ஃபஸ்ட்டு பவுலிங் ஆர் பேட்டிங் எடுத்துக்கலாம். இன்கேஸ் சுனில் நரேன்லாம் ஒரு காலத்தில் ஓப்பனிங் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். இப்போ 7ஆவது 6ஆவது விளையாடுறாரு. ஏஜ் ப்ராப்ளம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவரோட பவுலிங் வேரியேஷனில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரிலாம் மாற்றிலாம் போட முடியல அவரால். ஸோ அவருக்கும் கிட்டத்தட்ட சனி வக்கரத்தில் போய் உட்காந்துருச்சு. அவராலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் தடுமாறிட்டுருக்கார். கார்த்திக் தியாகி செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எக்கனாமியாக இருக்கும். வைபவ் ஆரோரா 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர். வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் சிறப்பாக நல்லா போடுவார். செகண்ட் பவுலிங் சுமாராக தான் இருக்கும். வருண் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 20 நாளைக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், போன கொல்கத்தா மேட்ச்லேயே அதான் சொல்லியிருப்பேன். வருண் சக்கரவர்த்தி இந்த சீரீஸ் ஒரு சுமாரான சீரீஸாக தான் இருக்கும். சூப்பர் சீரீஸாலாம் இருக்காது. எப்போனா அவங்க பாதி மேட்ச் விளாடுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஒரு சைக்கிள் முடியணும். அதாவது எப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரு மேட்ச் விளாண்டுருணும். அது மாதிரி அதாவது எப்போனா
கிட்டத்தட்ட வந்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் அவருக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிளஸிங் மசுரபானி ஃபஸ்ட்டு பவுலிங்காக தான் எடுத்துக்கங்க. செகண்ட் பவுலிங் ஆவரேஜாக தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிரயன்ச் ஆரியா அவர் வந்து இம்பேக்டாக வராருன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் எடுத்துக்கங்க. செகண்ட் பேட்டிங்காக தான் விட்டுருங்க. பிரப்சிம்ரன் சிங் ஃபஸ்ட் பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் ஆவரேஜாக தான் இருக்கும். நேற்றே பார்த்துருப்பீங்க செகண்ட் பேட்டிங் அவருக்கு எப்படி இருக்கும். கூப்பர் கோனாலி ஃபஸ்ட் பேட் ஆர் பவுல் எடுத்துக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். நெகல் வதேரா ஃபஸ்ட் பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம். சசாங்க் சிங் செகண்ட் பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம். மேக்ரோ என்சன் அவர் வந்து 2 இன்னிங்ஸும் பிரமாதமாக விளையாடக்கூடியவர். திங்கக்கிழமை ஸ்டோயினிஸ் ஃபஸ்ட் பேட் ஆர் பவுல் எடுத்துக்கலாம். சேவியர் பாட்லெட் செகண்ட் பவுலிங்காக தான் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங் ஆவரேஜாக தான் இருக்கும். வைசாக் விஜயகுமார் அவருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் நல்லாயிருக்கும். செகண்ட் பவுலிங் ஏகப்பட்ட ரன்னு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷதீப் சிங் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடியவர் எடுத்துக்கலாம். யுஸ்வேந்தர் சகல் 2 இன்னிங்ஸும் நல்லா விளையாடக்கூடியவர் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபுக்கு வந்து பவுலிங்க்கு நல்லாயிருக்கு. அன்றைக்கி பேட்டிங் ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் பவுலிங் போட்டு ஆப்போனன்ட் டீமை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா பேட்டிங் ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை சார். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ரன்னு ரொம்ப கம்மியாக அடிச்சிட்டாங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்க மாட்டிக்குவாங்க. அதாவது செகண்ட் இவங்க பவுலிங் போடும்போது மாட்டிக்குவாங்க. சார் பவுலிங் நல்லா இருக்கேன்னா ரன்னு இருந்தால் தான் பவுலிங் நல்லாயிருக்கும். ரன்னே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு 120 ரன் 130 ரனில் ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சு ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக போயிடும். சரியா? ஓகே. ஸோ கேப்டன் வைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. டெலிகிராமில் தான் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெலிகிராம் இணைஞ்சிக்கங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபின் ஆலனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். ரிங்கு சிங் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடக்கூடிய அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். கேகேஆர் செகண்ட் பவுலிங் போடுற மாதிரி இருந்தால் கார்த்திக் தியாகி அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ என்சன் 2 இன்னிங்ஸும் நல்லா விளையாடக்கூடியவர் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம்னு சொல்லியாச்சு. யுஸ்வேந்தர் சகல் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். 3வது சேவியர் பாட்லெட் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம். சரி, இதில் கேப்டன் ஆப்ஷன் பேட்டிங்க்கு யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்குன்னா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நாளைக்கு வந்து சேவியர் பாட்லெட் விளாட்ல அப்படின்னா இதில் உள்ள பிளேயர்ஸ் யாரும் விளாட்ல, யாரோ ஒருத்தர் வெளியே போயிட்டாங்க, கேப்டன் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நீ கேப்டன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு செகண்ட் பேட்டிங் பஞ்சாப் பண்ணுற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் கூட ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கான மேட்ச் ப்ரெடிக்ஷன் இதுதான். மீண்டும் இது போல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.